கரடி கரடி எங்க இருக்கு? கரடி கண்ணாடி மூடுங்கடி. இப்படி கண்ணாடி மூடிக்கலாம். இதான் இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஜிஜே லவ் ஃபேமிலி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, போன வீடியோவோட கண்டினியூவேஷன் தான் இந்த வீடியோ. டைம் வந்து 6:30 ஆகுது. நம்ம போன வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எலிஃபென்ட் கேம்பில் முடிச்சிருப்போம். இப்போ நம்ம அங்கேருந்து கிளம்பி நம்மளுடைய ரூமுக்கு போகிறோம். இந்த ரூமுக்கு போகிற வழி எல்லாமே வந்து ஃபாரஸ்ட்டு தான். வரப்போ நிறைய அனிமல் சைட்டிங் பார்த்தோம். இப்போ கொஞ்சம் இருட்டுற டைமில் கொஞ்சம் அதிகமாக அனிமல் சைட்டிங் பார்ப்போன்ற நம்பிக்கையில் போயிட்டுருக்கோம். வழியிலேயே காட்டு பண்ணி குட்டிங்களோட கூட்டத்தை பார்த்தோம். இது இயற்கைக்கு சில உதவிகளை செஞ்சாலும் விவசாயத்துக்கு சில தீங்குகளை செஞ்சுட்டு தான் இருக்குது. நாங்கள் கார்குடி தாண்டி போயிட்டு இருக்கிறப்போ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு டஸ்கரை பார்த்தோம். நாங்கள் ஒரு டஸ்கர் நினச்சோம், ஆனால் அதுக்கு கீழே இன்னொரு டஸ்கர் இருந்தது. 2 டஸ்கரை வந்து அது சேஃப்டியான டிஸ்டன்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கிறப்பவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி ரோட்டு பக்கத்துலேயும் இன்னொரு டஸ்கரை பார்த்தோம். இந்த 3 டஸ்கரையும் ஒரே நேரத்தில் பார்க்குறது வந்து ஒரு அதிசயங்க. அந்த அதிசயம் நமக்கு நடந்தது. அதை உங்களுக்கு அப்படியே ப்ளே பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். யானைகளை பார்த்து முடிச்சுட்டு கொஞ்சம் தூரத்துலேயே ஒரு ஹியூஜ் சைஸில் இருக்க மேல் இந்தியன் காரை பார்த்தோம். புல், இலை, பழங்கள் போன்றவற்றை சாப்பிட்டு விதைகளை வந்து மலத்தில் வெளியேறுவதால் காடுகள் முழுக்க புதிய செடிகளை வளர்வதற்கு இந்த இந்தியன் கார் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதனுடைய மலம் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை உரமாக மாறி மண்ணின் வளத்தையும் அதிகரிக்குது. இந்த காட்டு மாடுகள் எங்கே இருக்கோ அந்த இடம் வந்து பசுமையாக ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஸ்டே லொக்கேட் ஆகிருக்க இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். மெயின் ரோட்டில் இருந்து ரைட் எடுத்தோன்னா அந்த ஸ்டே இருக்கிற இடத்துக்கு நம்ம வந்துடலாம். நம்ம போகிற கெஸ்ட் ஹவுஸ் முன்னாடியே பாருங்கள், போகிற வழியை மறைச்சிக்கிட்டு எவ்வளோ மான்கள் கிராஸ் ஆகுதுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 மான் கிட்ட கிராஸ் ஆகுது. நம்ம வைல்ட் லைஃப்க்கு மரியாதை கொடுக்கணும். எந்த ஒரு அனிமல்ஸாக இருந்தாலும் கிராஸ் பண்ணுறப்போ நம்ம ஒரு 100 மீட்டர்ஸ் தள்ளி நின்று தான் பார்க்கணும். அதுதான் நமக்கும் சேஃப், அதுக்கும் சேஃப். இதை எங்கே வந்தாலும் ஃபாலோ பண்ணுங்கள். மான் தானேன்னு சொல்லி நீங்கள் அதை விரட்டாதீங்க, வெயிட் பண்ணி போங்க. ஏன்னா அவங்களுடைய இடத்துல நீங்கள் வந்திருக்கீங்க, அதை மறக்காதீங்க. இந்த மான்கள் எங்களை வந்து ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ண வச்சுது. அது க்ராஸ் ஆனதுக்கப்புறமா நாங்கள் எங்களோட அபராயணம் ஸ்டேக்கு வந்துட்டோம். என்னதான் மான்கள் நம்மளுக்கு வழிவிட்டாலும் நமக்கு இந்த வழி வரத்துக்கு கொஞ்சம் பதற்றமாக தான் இருந்தது. கொஞ்சம் பயந்து தான் வந்தோம். ஏன்னா எலிஃபெண்ட் ரொம்ப இருக்கிற ஏரியா அது. எப்போனாலும் எலிஃபெண்ட் நீங்கள் சைட் பண்ணலாம், நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ வரப்போவே. அதனால் அந்த டஸ்க்கு எப்போனாலும் உள்ளுக்குள்ளால் வரலாம் அப்படின்றதுனால நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து வந்தோம். ஒரு வழியாக வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் வந்து நம்ம ஸ்டேக்கு வந்து சேர்ந்துட்டோம். இந்த டைமில் உங்களுக்கு அபராயணம் ரெஸ்ட் ஹவுஸோட ஃபுல் வியூ காட்டுறேன், எப்படி இருக்குது நீங்களே பாருங்களேன். அந்த 3 வீட்டில் மட்டும்தான் லைட் எரியுது, மற்ற இடத்துல சுற்றியுமே இருட்டாக தான் இருக்குது. இருட்டான டைமில் தான் நிறைய அனிமல் சைட்டிங் இருக்கும்னு சொன்னாங்க. பார்க்கலாம் நம்ம இன்றைக்கி நைட் என்னென்ன சைட் பண்ணுறோன்ட்டு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டைம் பார்த்தீங்கன்னா 7:30 அரௌண்ட் ஆகுது. இங்கே ஒரு வாட்சர் உட்காந்துட்டு லைட் அடித்து பார்த்துட்டே இருக்கார். டஸ்கர் வருதா, யானைகள் எதாவது வருதான்ட்டு. எந்த அனிமல் இருந்தாலும் நம்மளை கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்காரு. ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள், ஒரே அமைதி தாங்க. அதேமாரி இந்த இடத்துல நிறைய கார்களை வந்து யானைகள் உடச்சி டேமேஜ் பண்ணியிருக்குன்னு சொன்னார். அந்தமாரி எதுவும் நம்ம வண்டிக்கு ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு பதற்றத்தில் தாங்க இருக்கணும். காலையில் 6 மணி இருக்கும், யானைகளோட கண்ட்ரோலு நாங்கள் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால் கொஞ்சம் உஷாராக பார்க்க வேண்டியது இருக்குது.
கேர்டேக்கர் வந்து நம்ம ரூமுக்கு முன்னாடி ரூமுக்கு பின்னாடி எல்லாம் வந்து நின்று லைட் அடித்து பார்த்துட்டே இருந்தார். எதாவது அனிமல்ஸ் ஸ்பாட் பண்ணுறாங்களா, அப்படி எதாவது அனிமல்ஸ் வந்துன்னா அதை விரட்டணும், உங்களுடைய சேஃப்டி ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தார். அப்போது வந்து அவர் கூட நம்ம சில விஷயங்களை பேசணும். அந்த விஷயங்கள் அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு மொத்தம் அடுத்தடுத்த வீடியோவில் ப்ளே பண்ணுற பாருங்கள். பாதி ஓப்பனாக இருக்குது பார்த்தீங்களா, ஒரு அதுக்குள்ளே தும்பிக்கை விட்டு தொடப்பையிடப்போல பிச்சு வச்சுட்டு நான் அந்த டோருக்கு பக்கத்து ரூமில் தான் நாங்கள் தூங்கிட்டு இருக்கோம். நாங்கள் 2 பேர் கீழே, இவருமே அங்கே உள்ள இருக்கவரும் இங்கே மேலே இறங்கி இந்த இடத்துல நின்று ஒரு சவுண்ட் விட்டேன். ஒரு செகண்ட்ல இங்கே அங்கே வந்துருச்சு. ஆனால் அதை எனக்கு தும்பிக்கை வீசி இருந்தா நான் ஸ்பாட்டு தான். எந்த இதில் தப்பிச்சேன்னு தெரியல, எப்படி மேலே டக்குன்னு ஏறணும்னு எனக்கு தெரியல. டக்குன்னு ஏறி மேலே அங்கேருந்து அப்படியே டக்குன்னு ஓடி வந்துச்சா. இங்கே இருந்து இந்த மரத்துக்கிட்ட நின்று இருந்துச்சு. நாங்கள் கீழே இறங்கி சவுண்ட் போகவே இல்லை. கீழே இறங்கி ஒரு சவுண்ட் விட்டது தான் ஒரு செகண்ட்ல அங்கே நின்றுச்சு. எனக்கே கையில வந்துருச்சு. எப்படி ஏறினா எனக்கே தெரியல. ஆனா தும்பியை வீசி இருந்தா என்ன அடிச்சிருக்கும். ஒரு செகண்ட் இப்படின்றக்குள்ள பக்கத்துக்கு வந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அப்படியே அதுதான் எனக்கு ஒரு சரியான ஒரு டாஸ்கா இருந்துச்சு. நம்ம வெளியே நின்று பேசிகிட்டு இருக்கிறப்ப பக்கத்து ரூம் எடுத்துருந்தவங்க வந்து திடீர்னு கரடின்னு சொன்னாங்க. உடனே நம்ம எல்லோரும் போய் டார்ச் அடித்து பார்த்தோம். கரடியை ஸ்பாட் பண்ணோம். 2 கரடியை பார்த்தோம். 2 கரடியும் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து வீடியோ எடுத்திருக்கோம். கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தான் இருக்குது, நைட் டைமில் எடுக்கிறனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த விஷுவல் எல்லாமே உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். எங்கே இருக்குது, எங்கே போயிருக்கு? மேலே போயிடலாம். ரெடி மேலே போங்க. ரெடி மேலே. நீங்கள் திட்டுக்கு மறைச்சிருச்சு, மேலே இருப்பாங்க. கரடி ஆமாம். எஸ் 2 இருக்கே. கத்தாதீங்க. சரிதான் அர்த்தியா? இருக்கு. ஒழுங்கா ரைட் அடிங்க. பயங்கரமா தெரியுது அது போறது. கரடியை பார்த்து முடிச்சுட்டு டின்னர் சாப்பிட்றதுக்காக கேன்டீனுக்கு போயிட்டுருக்கோம். நம்ம டின்னர் சாப்பிட வாட்சர் அங்கிள் நம்ம ரூமுக்கு வந்து 2 பக்கமும் டார்ச் அடித்து ஏதாவது அனிமல் இருக்கான்னு பார்த்துட்டு தான் நம்மளை சேஃப்டியாக கூட்டிகிட்டு போவாங்க. அந்த அண்ணா வந்து இந்த ரூம் தூங்கிட்டு இருக்காங்க 2 பேரும். யானை உடைச்ச அந்த ரூமு, அதுக்கப்புறம் அது பக்கத்தில் அந்த அண்ணன் தூங்கிட்டு இருந்த அந்த ரூம், அது எல்லாத்தையும் பார்த்துட்டு நாங்கள் கேன்டீனுக்கு போயிட்டோம். சப்பாத்தி அப்புறம் முட்டை குருமா நல்லா இருந்தது. ரீசனபிளாக ரேட்டு. சாப்பிட்டு முடிச்சுட்டு திருப்பி நம்ம வந்து அதேமாதிரி சேஃப்டியாக நம்மளை கூட்டிகிட்டு வந்து ரூமில் விட்டுட்டாங்க. என்ன சவுண்டு கேட்டாலும் நீங்கள் தயவு செஞ்சு ரூம்லேருந்து வெளியே வரக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம ரூம்லேருந்தே இப்போ அடுத்து வர டிக் மூமெண்ட்டெல்லாம் வந்து என்ஜாய் பண்ண போகிறோம். மணி 10 o'clock ஆகுது. நாங்கள் எதாவது சைட்டிங் கிடைக்குமான்னு சொல்லி சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்கோம். பட் ஆனால் இப்போதைக்கு எந்த சைட்டிங்கும் கிடைக்கல. வேறு எதாவது சைட்டிங் கிடைச்சா நான் உங்களுக்கு உடனே அப்டேட் பண்ணுறேன். மணி பார்த்திங்கன்னா 1 மணி. மழை விடாமல் பெஞ்சிட்ருக்குங்க, சரியான மழை. இது வரைக்கும் எந்த 1 நிமிஷம் சைட் ஆகலை. நம்பிக்கையோடு இருக்கும். நீங்கள் சத்தம் கேட்குதான்னு தெரில, அந்த ஜன்னல் வைக்கிற பாருங்கள். நீங்கள் பார்த்துருப்பீங்க 1 மணிக்கு கூட வாட்சர் டார்ச் அடிச்சு ஏதாவது அனிமல் வருதான்னு சொல்லிட்டு பார்க்குறத. அந்த அளவுக்கு இங்கே வந்து வாட்ச் பண்ணுறாங்க இவங்க. ஏதோ ஒரு மூமெண்ட் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆந்தை தான். ஆந்தை வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுடைய இரவு காவலன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா ஏன் அதை அப்படி சொல்கிறோம் அப்படின்னா,
இந்த பயிர்களை நாசம் பண்ணுற இந்த எலிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா இது இரவு நேரத்தில் வேட்டையாடி சாப்பிடும். அதனால் இதுக்கு வந்து யூஸ்வலாக இந்த ஒரு பேர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து இறந்து போகிற விலங்குகள் எல்லாம், அதாவது சின்ன சின்ன அனிமல்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுனால சுற்றுச்சூழல் வந்து சுத்தமாக இருக்கும். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மழை பெஞ்சு விட்டுடுச்சு. அந்த இடத்துல இன்செக்டோட சவுண்டு, காற்றோட சவுண்டு, அப்புறம் நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். வேறு எதுவுமே இல்லை. அங்கே ஏதோ அனிமல் மூமெண்ட் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு டார்ச் அடித்து பார்த்தா அதே அவுல் தான். நாங்கள் இருட்டில் இருக்கும் போது பார்த்தோம். அதனால் உங்களுக்கு வந்து டார்ச் அடித்து காட்டுறேன் பாருங்கள். மணி கரெக்டாக ஒரு 3 மணிக்கு பார்த்திங்கன்னா ஒரு மூமெண்ட் ஒன்று பார்த்தேன் நான். அது வந்து என்ன மூமெண்ட்டுன்னு எனக்கு தெரியல. நான் ஏதோ மானம் ஏதோ போகுதுன்னு சொல்லி நான் இருந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து அலாரம் கால் வந்து தொடர்ந்து மான் வந்து கொடுத்துட்டே இருந்தது. அப்போ தான் நான் அது வந்து கெஸ் பண்ண ஒன்று வந்து அது லெப்பர்டாக இருக்கணும், இல்லைனா காட்டு பூனையாக இருக்கணும்னு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தேன். ஆனால் என்னால் கிளியராக எடுக்க முடியல. ஆனால் எது மூமெண்ட் ஆகுறது மட்டும் என்னால் கெஸ் பண்ண முடிஞ்சுது. அது என்னன்னு நீங்களும் பார்த்துட்டு சொல்லுங்கள். முன்னாடி ஒரு மான் கத்திக்கிட்டே இருந்ததை பார்த்து பின்னாடி வர மொத்த மான்களும் ஒரே டைரெக்ஷனில் பார்த்து கத்த ஆரம்பிச்சுதுங்க. இந்த மான்கள் எல்லாம் 10 மினிட்ஸ்க்கு கத்துச்சுங்க. பொதுவாக இந்த மான்கள் எல்லாம் ப்ரிடக்டர் அனிமலை பார்த்தா மட்டும்தான் இந்த மாதிரி கத்தும். அதனால தான் நாங்கள் வந்து இது வைல்டு கேட் இல்லை லெப்பர்டுன்னு சொல்லிட்டு சொன்னோம். தொடர்ந்து அலாரம் வரதை பார்த்துட்டு நாங்களும் வாட்சரும் வந்து டார்ச் அடிச்சு நாலா பக்கமாக பார்த்து ஏதாச்சும் ஒரு ப்ரொடெக்டர் அனிமல்ஸ் வந்து நம்ம கண்ணுக்கு படுதான்ட்டு. ஆனால் அது ப்ரொடெக்டர் அனிமல்ஸை பார்த்தா மட்டும் தான் மான்கள் வந்து இந்தமாரி அலாரம் கால் கொடுக்கும். அதனால் வந்து நாங்கள் எப்படியோ பார்த்தோம். பட் எங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் வரல, சைட்டிங்கும் வரல. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அந்த ஒரு சின்ன மூமெண்ட் உங்களுக்கு நான் மார்க் பண்ணி காட்டியிருப்பேன். அந்த மூமெண்ட் மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சுது. ஸோ அதை வச்சு தான் நம்ம கெஸ் பண்ணோம். நம்ம வந்து இது ப்ரொடெக்டர் அனிமல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். டைம் 3:30 ஆயிடுச்சு. சுற்றி ஒரே மயான அமைதி. நாங்கள் வந்து நைட்லேருந்து தூங்கலைன்றதுனால ஒரு 1 hour இல்லை 2 hour கிட்ட தூங்கணுன்றதுனால நாங்கள் வந்து 3:30க்கு அப்புறம் யாரும் முழிச்சிட்டு இல்லை. அதுக்கப்புறம் எல்லோரும் தூங்க போயிட்டோம். டைம் வந்து காலையில் 6 மணி ஆகுது. தொரப்பள்ளி செக் போஸ்ட் திறக்கிறப்ப தான் இங்கே இருக்கிற இந்த செக் போஸ்ட்டையும் திறப்பாங்க. திறந்த உடனே முதல் வண்டியாக நம்ம வந்து சஃபாரிக்கு 6:30 மணிக்கு போகணுன்றதுக்காக கிளம்பிட்டோம். போகிற வேலை மான்கள் கூட்டம் தான் ஃபுல்லாக. கொஞ்சம் வெயிட் பண்ணி அதுங்கெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம போகிறோம். ஆப்போசிட்டில் அப்படியே பார்த்திங்கன்னா அபரேனம் கேம்பில் ஒரு பெரிய கும்கி யானை கட்டியிருந்ததை பார்த்தோம். அது வந்து கண்டிப்பாக கும்கி யானை தான். எப்படி சொல்கிறோன்னா காலில் செயின் கட்டியிருந்தா அதை வச்சு தான் அது கும்கி யானைன்னு சொல்லி நாங்கள் முடிவு பண்ணோம். இந்த கும்கி யானையை பார்த்துட்டு நம்ம வந்து முதுமலை சென்டருக்கு போகிற வரைக்கும் வழி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட அனிமல் கிராசிங்கை பார்த்தோம். இதுதான் சஃபாரி சென்டர். நாங்கள் சஃபாரி சென்டரை ரீச் பண்ணிட்டோம். அந்த சஃபாரி சென்டரை சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய டஸ்கரை வச்சு கும்கி யானைகளை வந்து கட்டி வச்சுருந்தாங்க. ஏன் அப்படி வச்சுருக்காங்கன்னா காட்டு யானைங்க எதுவும் உள்ளே வரக்கூடாதுன்றதுனால கும்கி யானையை கட்டியிருக்காங்க. அது பார்க்க ரொம்ப பயமாகவும் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு. பஸ்ஸுக்கு வந்து இங்கே பர்சனுக்கு 340 ப்ளஸ்ஸு பசங்களாக இருந்தால் 170 சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே நம்ம பஸ்ஸுக்கு தான் பிளான் பண்ணி வந்தோம். ஆனால் வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 20 பர்சன் இருந்தால் மட்டும்தான் பஸ் வந்து நாங்கள் ரன் பண்ணுவோம், இல்லைனா ரன் பண்ண மாட்டோம்னு ஆஃபீஸர் சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் வெயிட் பண்ணியிருந்தோம். நாங்கள் ஒரு 3 பேர், இன்னொரு ஃபேமிலி ஒரு 3 பேர், 6 பேர் மட்டும் வெயிட் பண்ணியிருந்தோம். 6:40 வரைக்கும் யாரும் வராதனால 2 ஃபேமிலியும் பேசிவிட்டு
4200 + 130 GST அப்படின்ற ரேஞ்சில் 2 ஃபேமிலியும் வந்து ஒரு ஜீப்பை வந்து எடுத்துக்கிட்டு ஷேர் பண்ணிக்கிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் நிறைய வாட்டி முதுமலையில் வந்து ஜீப் சஃபாரி ஜிப்சி சஃபாரி எல்லாம் போயிருக்கோம். ஆனால் நம்ம போனதில் எல்லாமே நம்ம ஃபெயிலியர் தான் ஆயிருக்கோம். இது வரைக்கும் எந்த ஒரு அனிமல்ஸும் நம்ம ஸ்பாட் பண்ணதில்லை. போகிற வழி ஃபுல்லாகவுமே 2 பக்கமும் ஸ்பாட்டட் டீர்ஸ் தான். அவ்வளோ ஸ்பாட்டட் டீர்ஸ் இருந்தது இந்த இடத்துல. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப க்ரீனரியான ஒரு ஃபாரஸ்ட்டு. அதெல்லாம் பார்க்கும்போது கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருந்தது. மற்ற ஃபாரஸ்ட்டு மாரி இல்லைங்க இந்த முதுமலை ஃபாரஸ்ட்டு. ரொம்ப ஓப்பன் ஃபாரஸ்ட்டுங்க. எப்படி சொல்கிறேன்னா, நம்ம வண்டியிலேருந்து ஒரு அனிமலை சைட் பண்ணுறோன்னா நம்ம வண்டியாண்டேருந்து அந்த அனிமல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1500 மீட்டர் அந்த பக்கம் தாங்க இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிற 250 mm லென்ஸை வச்சு என்னால் ஜூம் பண்ணி எடுக்கவும் முடியல. ரொம்ப சின்னதாக தான் எடுத்திருப்பேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் யாருன்னா ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து 600 mm லென்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. அதுதான் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். மான்கள் கூட்டத்தை தாண்டி ரொம்ப தூரத்தில் 3 யானைங்களை ஸ்பாட் பண்ணோம். அந்த யானைங்க ரொம்ப தூரமாக இருந்தது. எங்ககிட்ட இருக்க மொத்த லென்ஸையும் வச்சு ஜூம் பண்ணி எடுத்திருக்கோம். அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மார்க் பண்ணியும் காட்டுறேன் பாருங்கள். அடுத்து நாங்கள் ஸ்பாட் பண்ணது ஒரு இந்தியன் காரோட ஃபேமிலி தான். நாங்கள் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த இந்தியன் காரோட ஃபேமிலி வந்து அந்த புதற்குள்ளே போய் மறைஞ்சிடுச்சு. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்திருக்கோம் பாருங்கள். என்னடா அது கிடைச்ச ஒரு காட்டு மாடு கூட்டத்தை மிஸ் பண்ணிட்டோமேன்னு சொல்லி நாங்கள் கஷ்டப்பட்டு போயிட்டுருக்கிறப்போ அதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு காட்டு மாடு கூட்டத்தை வந்து நாங்கள் பார்த்தோம். இதில் வந்து குட்டி கண்ணுக்குட்டியிலேருந்து பெரிய காட்டு மாடு வரைக்கும் நாங்கள் ஒரே டைமில் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். அதை நீங்களும் பார்த்து அப்படியே சந்தோஷப்படுங்க. ரோடு கிராஸ் பண்ணுறதே தெரியல. ஆனால் 2 பறந்துச்சு. சின்ன கத்தக்கூடாது. கத்தனா ஓடிடும். அங்கிள் பார் வண்டி ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க பார். நம்மளுக்கோசம் ஓடிட்டு குட்டி பாப்பா இருக்குது பார். கத்தக்கூடாது. சின்ன கத்தக்கூடாதுமா. டிஸ்டர்ப் பண்ணலாம். அடுத்து நாங்கள் சைட் பண்ணது ஒரு ரேரஸ்ட்டு பேர்டு. அது என்ன பேர்டுனா வல்ச்சர் ஈகிள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேர்டு. இந்த பேர்டு வந்து காடுடைய தூய்மை பணியாளர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படி சொல்கிறோன்னா, அனிமல்ஸ் வந்து ஹண்ட் பண்ணி சாப்பிட்டு மிச்சம் விட்டது வந்து புழு பூத்து போடும். அந்த புழு பூத்த உணவுகள் எல்லாம் இது சாப்பிட்டு தொற்று நோய் பரவாமல் பாதுகாக்கிறதுனால இவங்க வந்து காடுகளுடைய துப்புரவு பணியாளர் அல்லது சுகாதார பணியாளர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தூரத்தில் யானையை பார்த்த எங்களுக்கு ரொம்பவே கிட்டக்க ஒரு மேல் டஸ்கர் வைல்டு எலிஃபண்ட்டை வந்து கடவுளாக காமிச்சார். கிரஸ்டட் ஈகிள். இது கிறிஸ்டல் ஈகிள் பருந்து. இந்த பருந்து கூட பார்த்திங்கன்னா காடை வந்து பேணி காக்கிறதுலையும் இந்த சுகாதாரத்துலேயும் ரொம்ப ஒரு பெரிய பங்கு வகிக்குது. இது ஒரு 4-5 செகண்ட் தான் நான் எடுத்தேன். அதுக்குள்ளே அது பறந்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு எடுத்திருக்கேன். போகும்போது ஃபாரஸ்டோடைய செக்யூரிட்டியான இந்த லங்கூர் மங்கியை பார்த்தோம்.
அடுத்து மரத்தில் பார்த்த சைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா செர்பெட் ஈகல். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த காடுடைய தூய்மை பணிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பறவை. இதெல்லாம் நம்ம பாதுகாக்கணும். இதெல்லாம் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இந்த நம்ம பார்த்த இந்த பருந்து வகைகள் எல்லாம் வந்து அழிஞ்சி வர பட்டியலில் இருக்கிறது ரொம்ப 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 கஷ்டமான ஒரு விஷயம். அதெல்லாம் நம்ம பாதுகாக்கணும். ஏற்றணும் லேப்டாப்பில். இந்த பீகாக் மனிதர்களுக்கு ரொம்பவே ஆபத்தாக இருக்கக்கூடிய பாம்புங்களையும் பயிர்களை அழிக்கிற பூச்சிங்களையும் சாப்பிட்டு விவசாயிகளுக்கும் மனுஷங்களுக்கும் ஒரு உண்மையான தோழன் மாதிரியே உதவி செய்யுது. காலையில் ஆரம்பித்த சஃபாரி வந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் எண்டாகிற டைம் வந்துடுச்சு. ஃபாரஸ்ட்டுக்குள்ளே மெயின் ரோடாக போன நம்ம வந்து முதுமலை ஆஃபீஸுக்கு பேக் சைடில் ஃபாரஸ்ட்டு வழியாக நம்ம ஆஃபீஸுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். நம்ம ஒரு 9 மணிக்கு கரெக்டாக வந்து நம்ம ஸ்டே பண்ணியிருக்க ரூமுக்கு வந்துவிட்டோம். வர வேலையை வந்து ஒரு பெரிய நிமிஷம் நம்ம சைட் பண்ணலை. இந்த வியூ பாருங்கள். அந்த மார்னிங் டைமில் அந்த சூரியன் இல்லாத அந்த டைமில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்தமாரி அடர்ந்த ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு வீட்டில் வந்து நீங்கள் தங்குனீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும். நீங்கள் அனிமல்ஸை பார்க்குறீங்களோ இங்கே வந்து தங்கி போகிறதே ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக உங்களுக்கு இருக்கும். நாங்கள் மார்னிங் சஃபாரி போன அந்த டைமில் நம்ம ரூம் பக்கத்துலேயே ஒரு காட்டு மாடு ஒன்று கிராஸாக போச்சுன்னாங்க. நாங்கள் அந்த அண்ணா கிட்ட பேசி சிசிடிவி ஃபுட்டேஜை வாங்கி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஐயோ நாங்கள் சஃபாரி போயிட்டோம். என்ன பார்த்துருக்கோம் செம்ம பெருசுல. காலையில் டிஃபன் முடிச்சுட்டு மணி கரெக்டாக 12 மணிக்கு நம்ம ரூம்லேருந்து செக் அவுட் ஆகிறோம். நிஜமாகவே இந்த இடத்துல இருந்த அனுபவம் வந்து எங்களால் மறக்கவும் முடியாது. கிளம்பி வரதுக்கு மனசே இல்லை. இதோடு இந்த வீடியோ இங்கே என் பண்ணலான்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் வந்து நாங்கள் நினச்சாலும் இயற்கை வந்து அதை நினைக்கல. போகிற வழியில் எங்களுக்கு வந்து இன்னொரு பெரிய சம்பவம் நடந்தது. அந்த சம்பவத்தை பார்த்துருங்க. அதுக்கப்புறம் அந்த வீடியோ என் பண்ணிடுறேன். சைடில் போய் நில்லுங்க டேடி. டேடி டேடி சைடில் போங்க டேடி. உள்ள இப்படிதான் போங்க. வெள்ளம் நிற்கல டேடி. வெஜிடபிள் ராஜா, தர்காரி ராஜா நம்ம வண்டியை பிளாக் பண்ணியிருக்காரு. பையன் பிடிக்க போட்டான் பையன். நம்ம வரும்போது எப்படி அந்த 1 மணிக்கு பிளாக் பண்ணான ரோட்டை அதே மாதிரி அதே பந்திப்பூர் ரோட்டில் நம்ம ரிட்டர்ன் போகிறப்பையும் எங்களை வந்து வெஜிடபிள் ராஜா அப்படின்ற இந்த காட்டு வந்து பிளாக் பண்ணாங்க. இந்த காட்டு வந்து போகிற ஒவ்வொரு வெஜிடபிள் அதாவது லாரிங்களை மட்டும் பார்த்து அனுப்புது. அந்த லாரிங்களில் வெஜிடபிள் இருக்கான்னு நோட் பண்ணு. இந்த விஷயங்களை பார்த்து எல்லோரும் ஜாலியாக இருந்தாலும் எங்களுக்குள்ளே நிஜமாக ஒரு கஷ்டம் இருந்துட்டு தான் இருந்தது. இந்த மாதிரி மனிதர்களுடைய கையேந்திர நிலைமை வந்து எந்த ஒரு அனிமல்ஸுக்கு வரக்கூடாது என்றனால தான் நாங்கள் ஒரு வாட்டியும் சொல்லுவோம், தயவு செஞ்சு வந்து நீங்கள் எந்த ஒரு அனிமலுக்கும் ஃபீட் பண்ணாதீங்கன்ட்டு. அப்படி நீங்கள் ஃபீட் பண்ணிங்கன்னா நம்ம ஃபீட் பண்ணுற அந்த உணவு மேலே இருக்கிற அந்த லவ் வந்து அது இயற்கையாக கிடைக்கிற உணவை வந்து மறக்க அடிச்சிடும். அதுக்கப்புறம் இப்படி தான் போகிற வர வண்டிகளை மடக்கிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கணும். அப்படி ஒருவேளை போகிற வர வண்டியில் இதுக்கு தேவையான உணவு கிடைக்கல அப்படின்னா அந்த கோவத்தில் போகிற வர எல்லா வண்டியும் அடித்து உடைக்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு இந்த யானைகள் போயிடும். யானைகள் இல்லை, மொத்த அனிமல்ஸ் அந்த இதுக்கு போயிடும். அதனால தான் இந்தமாரி காட்டு வழியில் நீங்கள் பயணம் பண்ணப்போ தயவு செஞ்சு எந்த ஒரு அனிமலுக்கும் வந்து ஃபீட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. தர்காரி ராஜா பாருங்க கைஸ். எங்களுக்கு முன்னாடி 2 வண்டி தான் இருக்குது. பையன் மடக்கிட்டான். இந்த பக்கமும் விட மாட்டான், அந்த பக்கமும் விட மாட்டான். டேடி செக் பண்ணி வேற அனுப்புறான் அவன். ரோட் பிளாக்டு. ஐயோ என்னவா டேடி அவன் அந்த லாரி இது பண்ணிட்டான். டேடி சீஸ் பண்ணிட்டான். டேடி லாரி புடிச்சிட்டான். ஒன்றும் இல்லை, தர்காரி வண்டியெல்லாம் காலையில் தான் வரும். ஒன்றுமே இல்லை, வுட்டு தான் இருக்கும் அது ஃபுல்லாக. இல்லை காலையில் தான். நீங்கள் சைடில் இருந்து ஃபோன் கார் கூட வந்துருச்சு. ரெட் கலர் கார் தான் டேடி பார்க்குறாங்க. டேடி நம்மளுக்கு என்ன கலர்மா? பேட்டரி டேடி யார் டேடி அவனுங்க லூஸ் கம்னாட்டிங்க வேணாலே வந்து பிடிச்சிரும் போல. இசிக்காரன் ஜன்னல் மூடி. நீ ஜன்னல் மூடுற மென்டலே. பயம் சாவாத, அது அங்கே தான் நிற்கிது. உனக்கு என்ன தெரியும்? உனக்கு நீ சொல்லிடுவீங்க. முன்னாடி சர்ன்னு வச்சுட்டு போனால திருப்பி ரிட்டன் கண்ணாடி மூடிக்கணும். டேடி கண்ணாடி மூடுங்க டேடி. அம்மா அவங்க கண்ணாடி வச்சுருக்கேன். ஐயோ
ஃபாரஸ்ட் வண்டி வந்துச்சு. இந்த மாதிரி அட்வென்ச்சரான வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி இந்த மாதிரி அட்வென்ச்சரை விரும்புகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.